ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் சிவாஸ் படம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ரவிச்சந்திரன் டிஃபன் சென்டர் இருக்கும். இதுதான் அவங்க ஆம்பியன்ஸு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அந்த அந்த டேபிள், அந்த டைனிங் தான் முன்னாடியே தான் இருக்கும். அப்புறம் அந்த பார்சலுக்கு தேவையான அந்த சாம்பார், சட்னி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வடை எல்லாமே முன்னாடியே வச்சுருக்குறாங்க லைனாக. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சரி நம்ம லஞ்சுக்கு போனோம் ஷாப்பிங் போயிட்டு. சரி என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா மினி மீல்ஸ் இருந்தது. சரி மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் வடகம் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குருமா, அப்புறம் கொஞ்சம் அவியல், கேசரி, அப்புறம் வெஜ் பிரியாணி, தயிர் சாதம். இது எல்லாமே சூப்பர்பா இருந்தது கைஸ். இது எல்லாமே சேர்ந்து ₹90 தான். நல்லா இருந்தது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே செம்மையா இருந்தது. தயிர் சாதம் ஓகே, நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி அது பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த மஷ்ரூம் பிரியாணி செம்மையா இருந்தது. சப்பாத்தி சாஃப்ட்டா தான் இருந்தது. சப்பாத்தி பார்த்தீங்கன்னா, அதோட குருமா கூட சேர்த்து சாப்பிடும்போது 2மே கலக்கலாவே இருந்தது. அந்த சப்பாத்தியோட இதுக்கும், அந்த குருமாக்கும். நல்லா டேஸ்ட்டாவே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வடகம். வடகம் பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த சாம்பார் சாதத்துக்கு கூட நல்லா போகும். சாம்பார் சாதத்துக்கு கூட நல்லா டேஸ்ட்டா இருந்தது. ₹90க்கு இது ஒர்த்து தான் கைஸ் இது நமக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ₹90க்கே அந்த இந்த சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா, அந்த லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி, அந்த சாம்பார் கரெக்ட்டா வச்சு கரெக்ட்டா ஊத்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன். இந்த இப்ப அப்படியே காட்டுறேன் பாருங்க. இது அவியல் மாரி இருக்கு. சப்பாத்தி, வடகம், வெஜ் குருமா, சாம்பார் சாதம், மஷ்ரூம் பிரியாணி, தயிர் சாதம், கேசரி. இது எல்லாமே சேர்த்து எல்லாமே அந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப பெரிய அளவுல கரெக்டாவே இருக்கு. இந்த சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த பிசி பாலாபாத்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நல்லா இருந்தது. அப்புறம் இந்த வடகத்துக்கு கூட நான் வச்சு இது சாப்பிட்லாம். அதுதான் நல்ல ஒரு காம்பினேஷனு. இந்த சாம்பார் சாதம் ப்ளஸ் இந்த வடகம். இப்படியே நம்ம ஸ்பூன் மாரியே எடுத்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு. இந்த 2மே காம்பினேஷன் எப்பவுமே கலக்கலா இருக்கும். இந்த வடகம் ப்ளஸ் இந்த சாம்பார் சாதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணோம் இல்லைங்களா? வெஜ் பிரியாணி குருமா கூட நல்லா இருந்தது. சப்பாத்தி, வெஜ் குருமா நல்லாவே போச்சு. சப்பாத்தி அதோட அந்த ஹார்ட்னஸ் எவ்வளோ கரெக்ட்டா தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. நமக்குனா ஓகே, சூப்பர்பா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கேசரி. கேசரி பார்த்தீங்கன்னா, அ இந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இல்லாம, ரொம்ப கம்மி இல்லாம கரெக்ட்டா தான் இருந்தது. அப்புறம் இன்னொன்னு, அந்த கேசரி என்ன சொல்லணும்னா, ரொம்ப அந்த நெய் அது எதுவுமே இல்லாம ரொம்ப திகட்டாம கரெக்டாவே இருந்தது. ரொம்ப சில இது பார்த்தீங்கன்னா ரொம்ப திகட்டும். அதனால இல்ல. தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா, அதோட லெவலுக்கு கரெக்டாவே இருந்தது. தயிர் ரொம்ப இல்லாம, அந்த புளிப்பு, அந்த உப்பு எல்லாமே கரெக்டாவே இருந்தது. சரி நம்ம அடுத்தது என்ன வாங்குனோம்னா, சரி இந்த தயிர் வடை, சாம்பார் வடை இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஃபேவரைட் அது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயிர் வடையும், சாம்பார் வடையும் 2மே வாங்கினேன். எல்லாமே முடிஞ்சது. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம தயிர் வடை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் வடை டேஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, சாம்பார் நல்லா இருந்தது அந்த கடையில. லைட்டா சாம்பார் வடை எடுத்துட்டு, அந்த சாம்பார் வடை லைட்டா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நானு. இந்த சாம்பார் வடை பார்த்தீங்கன்னா கைஸ், அப்படியே அந்த ஊற வச்சு, அப்படியே அந்த சாம்பாரோட நீங்க சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டா கூட, நீங்க கொஞ்சம் லைட்டா மேல சாம்பார் போட்டு சாப்பிடுங்க. வெறும் வடையோட சாப்பிடாதீங்க. இதுதான் சாம்பார் வடை. ஸோ லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த சாம்பாரோட அந்த எஃபெக்ட் அப்படியே சூப்பராக தெரியுது கைஸ். இந்த வடையில அப்படியே ஊறி இறங்கி இருக்கு. இதுதான் சாம்பார் வடை. ஆஃப்கோர்ஸ் அந்த சாம்பார் வடை சான்ஸே இல்ல. வந்தீங்கன்னா அது மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார் வடை. சாம்பார் நல்லா இருந்தது. அந்த வடைக்கு உள்ள நல்லா இறங்கி சூப்பர்பா இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தயிர் வடை. தயிர் வடை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தயிர் வடை லைட்டா நான் ட்ரை பண்ணேன். தயிர் வடை பார்த்தீங்கன்னா, ஓகே, அந்த புளிப்னஸ் கொஞ்சம் இருந்தது. அந்த நல்லாவே கொஞ்சம் புளிப்னஸ் புடிச்சு புடிச்சவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புளிப்பா இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நினைக்கிறவங்களுக்குலாம் இது செம்ம ட்ரீட்டா இருக்கும். அந்த தயிர் வடை எனக்கெல்லாம் புளிப்பு தான் ரொம்ப பிடிக்கும். இந்த தயிர் வடையில அந்த புளிப்புன்னு அந்த தயிர்ல பார்த்தீங்கன்னா, பாருங்க இன்னொரு டைம் நான் சாப்பிட்றேன். அந்த அளவுக்கு அந்த தயிரோட இதுவே இந்த லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்ட்டே பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கெட்டியா இருக்குங்க. நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். படத்தில பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த கெட்டியா அப்படியே அந்த தயிர்ல அப்படியே இறங்கி, அந்த வடையே கெட்டியாயிரும். அந்த மாரி அந்த அந்த இந்த மாரி அளவுக்கு அந்த தயிர் ரொம்ப கெட்டியா இருந்தது. சூப்பர்பா இருந்ததுங்க. இருங்க இன்னொரு டைம் சாப்பிட்டு பார்த்துருவோம். அப்படியே நம்ம ஐஸ் கேக் மாரி கைஸ், அப்படியே ஐஸ் கேக் மாரி அப்படியே கரையுது இந்த தயிர் வடை. சூப்பர்பா இருக்கு. வந்தீங்கன்னா இதுவும் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. சேலம் ரவிச்சந்திரன் டிஃபன் ஹவுஸில. இப்போ தான் கை கழுவிட்டு இவங்க ஆம்பியன்ஸ் பார்க்குறேன். இந்த சாப்பிட்டுட்டு இந்த சைடு கை கழுவிக்கலாம். சரி கை கழுவிட்டு போர்டில் நிறைய போட்டிருக்காங்க டிஷ்ஷஸ் நேம்ஸ் எல்லாம். ஓகே குட். சரி நம்ம கடைசியில என்ன பண்ணுவோம்? கடைசியில எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், சரி
எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வி கேன் கோ டு காஃபின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி வாங்கினேன். ஒரு ஃபில்டர் காஃபி. நச்சுன்னு இருந்தது கைஸ். ஒரு தயிர் வடை, சாம்பார் வடை, அந்த மினி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபில்டர் காஃபி ஜம்முன்னு சாப்பிட்டேன். அந்த சூட்டில் அப்படியே அந்த ஃபில்டர் காஃபி அப்படியே இறங்குச்சு பாருங்கள். அந்த பால் ஜாஸ்தியாக, அந்த டிகாஷன் ரொம்ப அதுவும் ஜாஸ்தியாக இருந்தது. சாப்பிட்றப்பவே நல்லா செமையாக இருந்தது. ஓகே கைஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரம் கோயம்புத்தூர் சிவாஸ்.